மிகச்சில இடங்கள்ல முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் மற்ற சமுதாய மக்கள் எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்துவார்களோ அது மாதிரி எல்லாம் நடத்தக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அதிக அளவில் அதை கடைபிடிச்சாங்க. இங்கதான் வேற அகில இந்திய அளவுலயோ உலக அளவுலயோ கிடையாது. தமிழகத்துல சில பகுதிகளில் இப்படி நடந்தது. அதுக்கு என்ன காரணம் என்றால் அதுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒரு நடுத்தரமான ஒரு அந்தஸ்துல இருந்த மக்கள் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்த பிறகு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம மேல இருந்து வந்திருக்கிறோம், நம்ம மேலதான் என்கிற மாதிரியான அந்த கெட்ட எண்ணமும் சேர்ந்து அவங்க உள்ளத்துல இருந்த காரணத்தினால அம்பலம்ங்கிற வார்த்தையில் நீங்க வழங்கிக்கலாம். அம்பலகாரம்பாங்க. இதெல்லாம் அம்பலகாரங்கிற இஸ்லாத்துல கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் கொஞ்சம் மேல் சாதியா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, வரும்போது இந்த மேல் சாதியெல்லாம் தூக்கி கீழே போட்டு மிதிச்சிட்டு சாதாரண மனிதரை தான் வந்து இருக்கணும். அதையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க சில பேர். இதையெல்லாம் நாங்கள் இதெல்லாம் இஸ்லாத்துல, அப்பா நீ இஸ்லாத்துக்கு நீ வரல, நீ இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தால் உன் பேருக்கு போட்டிருக்கக்கூடிய ராவுத்தர், மறைக்காரு, அம்பலம் அந்த மாதிரியான அம்புட்டையும் மறைக்கணும், அதை போடக்கூடாது, எல்லா மக்களையும் சமமா நடத்தணும், இதான் இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொல்லி எங்கெல்லாம் அந்த மாதிரி புகார்கள் வருதோ அந்த இடத்துக்கு நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி சகோதரர்களாக பழகக்கூடிய நிலைமையை நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம், உண்டாக்கிட்டு வர்றோம். கண்டிப்பா நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான இஸ்லாம் தடுக்கக்கூடிய இந்த ஒரு செயலை எந்த முஸ்லிம் செஞ்சாலும் அவன் இஸ்லாத்துக்கு வரவில்லை. எந்த அளவுக்குன்னா, மக்காவை சேர்ந்த ஒரு தோழர், இன்னொருத்தர் மதீனாவுல இருந்து அகதியா வந்தவர், நபிகள் நாயகம் காலத்துல அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது. சண்டை வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, எங்க மதீனாக்காரலாம் எனக்கு உதவி செய்ய வாங்குறாரு, இவர் மக்காவா ஆட்கள்லாம் எனக்கு, எங்க ஊர்காரலாம் எனக்கு சப்போர்ட் பண்ண வாங்குறாரு. இது நபிகள் நாயகம் அவர் தெரிஞ்ச உடனே இன்னமும் இந்த அறியாம உங்களை விட்டு போகலையா, இன்னும் அந்த ஊர்காரன் அந்த ஊர்காரன் இந்த ஊர் பாகுபாடு அதெல்லாம் ஒழிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன், வந்து நியாய அநியாயத்தை அடிப்படையில் பேசணுமே தவிர எங்க ஊர்காரலாம் எனக்கு வா உங்க ஊர்காரலாம் உனக்கு வான்னு பேசுறீங்களப்பான்னு நபிகள் நாயகம் அவர்கள் அதையே கண்டித்து இது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கெட்ட ஒரு மூட நம்பிக்கை என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களை மற்ற மதத்துக்காரர்கள் ஒடுக்கினால் நீங்கள் அரவணைக்கணும், உங்களுக்கு சமமான சகோதரர்களாக அவர்களை பாவிக்கணும். இப்படி நினைக்கிற அந்த எண்ணத்தை மாற்றுகிற வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். அவங்க குர்ஆனையும் நபி வழியும் படிச்சுட்டுலாம் இஸ்லாத்தை நேசிக்க மாட்டாங்க, உங்களை பார்த்துட்டு தான் நேசிப்பாங்க. நீங்க தான் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரிவிங்க, குர்ஆனை படிச்சு பார்த்து இஸ்லாத்தை நேசிப்பாங்க, பக்கத்து வீட்டு முஸ்லீமை பார்ப்பாங்க, அவன் ஒடுக்குறான்டா இந்த நமக்கு வேணாம், இப்படிதான் முடிவெடுப்பார்கள். இதை கவனத்தில் கொண்ட முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி வராத வகையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லிக் கொள்கிறோம்.